பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியா சார்பாக களமிறங்கிய மனு பாக்கர் 580 புள்ளிகளை பெற்று இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஹங்கேரி வீராங்கனை வெரோனிகா மேஜர் 582 புள்ளிகளையும், தென்கொரிய வீராங்கனை ஒய்ஜே ஹோ 582 புள்ளிகளையும் பெற்றனர். இப்பிரிவில் பங்கேற்ற இந்திய வீராங்கனை ரிதம் சங்வான் 15வது இடம் பிடித்து இறுதிச் சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பை இழந்தார். துப்பாக்கிச் சுடுதலில் 10 மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு இரட்டையர் பிரிவில் பங்கேற்ற இந்தியாவின் இரு அணிகளுமே தகுதிச் சுற்றிலேயே தோல்வியடைந்தன. ரமிதா அர்ஜுன் பபுதா இணை 628.7 புள்ளிகளை மட்டுமே எடுத்து 6ஆம் இடத்தை பிடித்தது. இந்த இணை பதக்க சுற்று வாய்ப்பை ஒரே ஒரு புள்ளியில் தவறவிட்டது குறிப்பிடத்தக்கது. மற்றொரு கலப்பு இரட்டையர் போட்டியில் இளவேனில் வாலறிவன் சந்தீப் சிங் இணை 626.3 புள்ளிகளை மட்டுமே எடுத்து தகுதிச் சுற்றுடன் வெளியேறியது. படகு வலித்தல் ஸ்கல் போட்டியில் இந்திய வீரர் பால்ராஜ் பன்வர் தனது பிரிவில் 4வதாக வந்தார். எனினும் தோல்வியுற்றவர்களுக்கு மறு வாய்ப்பு அளிக்கும் ரப்பசேஜ் பிரிவில் பால்ராஜ் பன்வர் உள்ள நிலையில் அவருக்கான பதக்க வாய்ப்பு நீடிக்கிறது. நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்த மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தன்னை 5 நிமிடங்களுக்கு மேல் பேச அனுமதிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நிதி ஆயோக் அமைப்பின் கூட்டம் டெல்லியில் நடைபெற்று வருகிறது. மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்றுள்ள இந்த கூட்டத்தில் 2047க்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கான திட்டங்கள் குறித்த ஆலோசனை நடைபெற்றது. இக்கூட்டத்தை புறக்கணிப்பதாக எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே தெரிவித்தன. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்காத நிலையில் இந்தியா கூட்டணியில் இருக்கும் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கலந்து கொண்டார். மத்திய அரசின் பாகுபாட்டை கண்டித்து குரல் கொடுக்கப் போவதாகவும் அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து பாதியிலேயே மம்தா பானர்ஜி வெளிநடப்பு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூட்டத்தில் 5 நிமிடங்களுக்கு மேல் பேச வாய்ப்பளிக்கவில்லை என கூறினார். மத்திய பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு பாரபட்சம் காட்டப்படுவதாகவும் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டினார். நிதி ஆயோக் கூட்டத்தில் மம்தா பானர்ஜி பேசும்போது மைக் அணைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட விவகாரத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். கூட்டாட்சியில் எதிர்க்கட்சிகளின் கருத்துக்களுக்கு மரியாதை அளிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் வெளியிட்டுள்ள வீடியோவில் திராவிட மாடல் அரசின் திட்டங்களுக்கு மத்திய பாஜக அரசு இடையூறு ஏற்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மோடி தலைமையிலான பாஜக அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்து வருவதாகவும் அரசியல் நோக்கத்தோடு மோடி அரசு நடைபெற்று வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவை புறக்கணித்த மாநிலங்களுக்கு எதிராக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தேர்தல் சறுக்களுக்கு பிறகு பாஜக திருந்தும் என நினைத்தேன், ஆனால் ஏமாற்றமே மிஞ்சி இருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தில் தாம் பேசிக் கொண்டிருந்த போது ஒலிவாங்கி நிறுத்தப்பட்டதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டிய நிலையில் இது முற்றிலும் பொய்யான குற்றச்சாட்டு என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற மம்தா பானர்ஜி தான் பேசிக் கொண்டிருந்த போது ஒலிவாங்கி நிறுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள நிர்மலா சீதாராமன், கூட்டத்தில் அனைத்து முதலமைச்சர்களும் பேசுவதற்கு உரிய நேரம் ஒதுக்கப்பட்டதாக தெரிவித்தார். கூட்டத்தை நடத்திய ராஜ்நாத் சிங், ஒவ்வொரு முதல்வருக்கும் உரிய நேரம் முடிந்ததும் மைக்கை ஒருமுறை தட்டி நேரம் முடிந்ததை சுட்டிக்காட்டியதாகவும் இது அனைத்து முதல்வர்களுக்கும் செய்யப்பட்டதாகவும் நிர்மலா சீதாராமன் கூறினார். இந்த கூட்டத்தில் மம்தா பானர்ஜி கலந்து கொண்டு மேற்கு வங்கத்திற்காகவும் மற்ற மாநிலங்களுக்காகவும் பேசியது மகிழ்ச்சி அளித்ததாகவும், ஆனால் அவர் இத்தகைய குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது துரதிருஷ்டவசமானது என நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். அவர் விருப்பப்பட்டிருந்தால் வேறு சில முதல்வர்கள் செய்ததைப் போல் தொடர்ந்து பேசியிருந்திருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கூட்டத்தை விட்டு வெளியேற இதை ஒரு காரணமாக பயன்படுத்திக் கொண்டதாக குறிப்பிட்ட நிர்மலா சீதாராமன், அவர் இதில் உள்ள உண்மையை வெளியே கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தினார். தேசிய அளவில் மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோயால் பெண்கள் உயிரிழப்பது அதிகரித்து வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேசிய அளவில் மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோயால் உயிரிழப்பது அதிகரித்து வருகிறதா என மக்களவையில் உறுப்பினர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் பதிலளித்துள்ளார். ICMR வழங்கியுள்ள தகவலின்படி கடந்த 2023ஆம் ஆண்டில் மட்டும்
தமிழ்நாடு உள்பட அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மார்பக புற்றுநோயால் 82,429 பேர் உயிரிழந்து உள்ளனர் என்றும் கர்ப்பப்பை புற்றுநோய் காரணமாக 35,691 பெண்கள் உயிரிழந்து உள்ளதாகவும் பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தை பொறுத்தவரை 2023ஆம் ஆண்டில் மார்பக புற்றுநோயால் 5,926 பெண்களும் கர்ப்பப்பை புற்றுநோயால் 3,755 பெண்களும் உயிரிழந்து உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் பயங்கரவாதிகளுடன் நடந்த துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் ராணுவ வீரர் வீரமரணம் அடைந்தார். இந்திய ராணுவம் நடத்திய பதிலடி தாக்குதலில் பயங்கரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். குப்வாரா மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே பயங்கரவாதிகளின் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலின்படி இந்திய ராணுவம் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டது. அப்போது அங்கு பதுங்கியிருந்த பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாத குழுவினர் துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் ஈடுபட்டனர். பயங்கரவாதிகளின் தாக்குதலை இந்திய ராணுவம் முறியடித்தது. எனினும் இந்த தாக்குதலில் இந்திய ராணுவ வீரர் ஒருவர் கொல்லப்பட்ட நிலையில் 4 பேர் காயமடைந்தனர். பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக இந்திய ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குப்வாரா மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களில் 2 முறை பயங்கரவாத தாக்குதல் நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நுகர்பொருள் துறையில் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றான ஐடிசி அடுத்த 5 ஆண்டுகளில் 20,000 கோடி ரூபாயை முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. பருவமழை சீராக இருக்கும் என்ற கணிப்புகளால் கிராமப்புறங்களில் நுகர்பொருள் சந்தை சாதகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஐடிசி நிறுவனத்தின் தலைவர் சஞ்சீவ் பூரி தெரிவித்துள்ளார். ஐடிசி நிறுவனத்தின் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் பேசிய சஞ்சீவ் பூரி அடுத்த 5 ஆண்டுகளில் 35 முதல் 40% வரை நுகர்பொருள் துறையிலும் மேலும் 35% பேப்பர் போர்ட் அண்ட் பேக்கேஜிங் துறையிலும் மீதமுள்ளவற்றை வேளாண் உள்ளிட்ட மற்ற வர்த்தகத்திலும் முதலீடு செய்ய உள்ளதாக அவர் கூறியுள்ளார். இறக்குமதி வரி குறைப்பின் எதிரொலியாக இந்தியாவில் ஐபோன்கள் விலை 6,000 ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளதாக ஆப்பிள் நிறுவனம் அறிவித்துள்ளது. ஆப்பிள் நிறுவனம் வெளியிட்டுள்ள விலை குறைப்பு பட்டியலின்படி இறக்குமதி செய்யப்படும் ஐபோன் ப்ரோ மாடலின் விலை தற்போது 5,100 ரூபாய் முதல் 6,000 ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் ஐபோன்கள் 13, 14 மற்றும் 15 விலையும் 300 ரூபாய் விலை குறைக்கப்பட்டுள்ளது. அடிப்படை மாடலான ஐபோன் SEயின் விலை 2,300 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நடப்பு நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் மொபைல் போன்கள் மற்றும் சார்ஜர்களுக்கு இறக்குமதி வரி 20%இலிருந்து 15% குறைக்கப்பட்டது கவனிக்கத்தக்கது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் நாட்டு சோளத்தின் விலை எதிர்பார்த்த அளவில் இல்லாததால் விவசாயிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். சங்கரன்கோவில் சுற்றுப்பகுதிகளில் சுமார் 3,000க்கும் அதிகமான ஏக்கரில் நாட்டுச்சோளம் சாகுபடி செய்துள்ளனர். அவை தற்போது அறுவடைக்கு தயாராகி உள்ளதால் கொள்முதல் விலையை அதிகரிக்க கோரிக்கை எழுந்திருக்கிறது. ஒரு ஏக்கர் போட்டதில் ஒரு 10 குண்டாலாவது குறைஞ்சது வரணும். ஆனால் இப்போ வந்திருக்கிறது ஒரு 5, 6 அது கூட இருக்காது. எடைக்கு போனால் தான் நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்போ ஒரு கிலோ ஒரு 100 ரூபா ரேட்டு போட்டு வாங்கி ஒரு 6 கிலோ விதைச்சோம். ஆனால் இப்போ வந்திருக்கிறது பார்த்தா எடுக்கிறது எங்கள்கிட்ட 36 ரூபா ரேட்டு போட்டு தான் எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் 16 கண் மதகு பகுதியில் தூய்மைப் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணையின் 90 ஆண்டு கால வரலாற்றில் 71வது முறையாக 100 அடியை எட்டியிருக்கிறது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் நீர்மட்டமும் உயர்ந்து வருகிறது. இன்னும் ஒரு சில தினங்களில் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து உபரி நீர் போக்கியான 16 கண் மதகு பகுதியில் தண்ணீர் தேங்க தொடங்கியிருக்கிறது. 16 கண் மதகு பகுதியில் செடி கொடிகள் புற்கள் அதிக அளவில் படர்ந்துள்ளதால் அவற்றை அப்புறப்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சென்னை மாங்காடு அருகே வீட்டில் 200 கிலோ குட்காவை பதுக்கி வைத்திருந்த இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். பெரிய கொளுத்துவாஞ்சேரி தனலட்சுமி நகர் பகுதியில் குட்கா பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்குள்ள ஒரு வீட்டை மாங்காடு காவல் ஆய்வாளர் முத்துராமலிங்கம் தலைமையிலான காவல்துறையினர் திடீர் சோதனை செய்தனர். அப்போது 200 கிலோ குட்கா, 2 லட்சம் ரூபாய் ரொக்கம், கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக கோபால், செந்தில்குமார் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவில் உள்ள கடமலைக்குண்டு காவல் நிலையத்திற்கு திறம்பட செயல்பட்டதற்கான விருதை தமிழக அரசு வழங்கியுள்ளது. திறமையான நிர்வாகம், பொதுமக்களின் புகார் மீது தாமதமின்றி உரிய நடவடிக்கை எடுத்தது என்று கடந்த 2022ஆம் ஆண்டில் சிறப்பாக பணிபுரிந்த காவலர்களை பாராட்டும் வகையில் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. கோவை அவினாஷி ரோடு காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் காவல்துறை அதிகாரிகள் துப்பாக்கி சுடும் பயிற்சி மேற்கொண்டனர். கோவை மாநகர காவல் அதிகாரிகளுக்கு 9mm பிஸ்டல் துப்பாக்கி சுடும் பயிற்சி அளிக்க காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் அறிவுறுத்தியிருந்தார். இதன் பேரில் SI முதல் SP வரையிலான 71 அதிகாரிகளுக்கு 9mm பிஸ்டலில் துப்பாக்கி சுடும் பயிற்சி அளிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே இரட்டை தலையுடன் பிறந்த கன்றுக்குட்டியை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். பொன்னேரியைச் சேர்ந்த மாட்டு வியாபாரி துரை இவர் கடந்த வாரம் விவசாயி ஒருவரிடமிருந்து வாங்கிய பசு பெண் கன்றை ஈன்றது. அது இரட்டை தலையுடன் பிறந்திருப்பது அந்த பகுதி மக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரசலாறு, நூலாறு என்று காரைக்காலில் உள்ள அனைத்து ஆறுகளின் தடுப்பணைகளிலும் பரவி காணப்படும் ஆகாய தாமரை செடிகளை அகற்ற விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஆகாய தாமரை செடிகளால் தடுப்பணைகளில் அதிகளவு நீர் தேக்கி வைக்க முடியாத நிலை உள்ளதாகவும் 100 நாள் வேலை திட்டம் வாயிலாக இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடியில் நடைபெற்ற புதிய தலைமுறையின் வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பங்கேற்று தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தினர். இளம் விஞ்ஞானிகளை உருவாக்கும் வகையில் புதிய தலைமுறை சார்பில் வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தூத்துக்குடியில் உள்ள அழகர் பப்ளிக் CBSE பள்ளியில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வை துணை மாவட்ட ஆட்சியர் பிரபு மற்றும் பள்ளியின் தலைவர் ஜெயராமன் உள்ளிட்டோர் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர். இதில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் என 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர். வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானின்னு புதிய தலைமுறை அவங்க 11 வருஷமாக நடத்துகிறாங்க. அதை எங்கள் பள்ளிகளில் நாங்கள் அவங்களோட சேர்ந்து ஒத்துழைச்சி நடத்துகிறோம். வீட்டுக்கு ஒரு விஞ்ஞான பிள்ளைகளுடைய விஞ்ஞான அறிவை வளர்ச்சி எடுத்துடும். அவங்களுக்குள்ள ஒழிஞ்சு கிடக்கூடிய சக்தி இதையும் அவங்க மற்றவங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை நடத்துகிறோம். 500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் மொத்தமாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே CBSE, மெட்ரிக்கு, அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வரக்கூடிய ஸ்டேட் போர்ட்ஸ் படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கலந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு காம்படிஷன் நடத்திட்டு இதில் நம்ம பெஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணி அவங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு செலெக்ஷன் க்ரைட்டீரியா இருக்குது. நமக்கு டாக்டரேட் முடித்த நல்ல ஜூரிஸ் வச்சு செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணி அவங்கள மாநில அளவில் நடத்தக்கூடிய போட்டிகளுக்கு இங்கேருந்து தேர்ந்தெடுத்து அனுப்ப இருக்கிறாங்க. நடிகர்கள் ரன்வீர் சிங், சஞ்சய் தத், மாதவன் என அசத்தலான கூட்டணியில் புதிய படம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தினை ஜியோ ஸ்டுடியோஸ், B62 ஸ்டுடியோஸ் இணைந்து தயாரிக்கிறது. மிகவும் சர்ச்சையான தி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், ஆர்டிகிள் 360 ஆகிய படங்களை இயக்கிய ஆதித்யா தார் இந்த படத்தை இயக்குகிறார். இந்த படம் குறித்து ரன்வீர் சிங் தனது எக்ஸ் பக்கத்தில் பொறுமையாக காத்திருந்த எனது ரசிகர்களுக்கான இப்படம் என்றும் இதுவரை பார்க்காத சினிமா அனுபவத்தை தருகிறேன் எனவும் பதிவிட்டுள்ளார். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தில் SJ சூர்யாவுக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டது. இயக்குனர் விக்னேஷ் சிவன் பிரதீப் ரங்கநாதனை வைத்து LIK என்ற புதிய படத்தை இயக்கி வருகிறார். பிரதீப்பிற்கு ஜோடியாக நடிகை கீர்த்தி ஷெட்டி இப்படத்தில் நடிக்கிறார். மேலும் SJ சூர்யா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். இவரது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டது. முழுக்க டெக்னாலஜியை மையப்படுத்தி இருப்பதால் இப்படம் சயின்ஸ் ஃபிக்ஷனுடன் இணைந்த காதல் கதையாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.